அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 22 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு போட்டி வச்சுருந்தாங்களாம். ஒரு சில நபர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு போட்டி வச்சுருந்தாங்களாம். ஒரு வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டப்பந்தயத்துக்கு தேர்ந்தெடுப்போம்ல போட்டிக்கு, அது மாதிரி ஒரு சிலர் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த போட்டி பந்தயம் வச்சுருக்காங்களாம். என்னென்னா, ஒரு உயரமான மலை இருந்துச்சாம். அந்த உயரமான மலையில் வந்துட்டு நீங்கள் முடிவில் வந்துட்டு அந்த உயரமான மலையில் ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பொக்கிஷம் இருக்கும், ஒரு கிஃப்ட் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். அது எப்படி இருக்கும், என்ன கிஃப்ட்டு, உங்களுக்கு என்ன மாதிரி பரிசுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து சொல்ல மாட்டோம். சரிங்களா? அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஒரு கயிறு நாங்கள் தருவோம். இந்த மலையை ஏறுறதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு கயிறு தருவோம். அந்த கயிறு என்ன எதோட கட்டியிருக்கோன்னா, அந்த கடைசி முனை வரைக்கும் கட்டியிருக்கோம். உச்சியோட முனை வரைக்கும் கட்டியிருக்கோம். அந்த உச்சி வரைக்கும் நீங்கள் சென்றடைஞ்சிங்கன்னா, இதில் நடுவில் நிறைய தடைகள் வரும். தடைகளெல்லாம் நீங்கள் தவிர்த்து அந்த தடைகளில் நின்று விடாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அது எந்த எல்லைன்னு உங்களுக்கே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. சரிங்களா? நடத்துகிறவங்களுக்கே தெரியாது. அந்த மலை உச்சிக்கு நீங்கள் போகணும். அந்த மலை எவ்வளோ தூரம் இருக்கும், எவ்வளோ உச்சி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன கிஃப்ட்டு, என்ன மாதிரி கிஃப்ட்டுன்னும் சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி அதாவது ஒரு சஸ்பென்ஸோட ஒரு கேம் நடத்துகிற மாதிரி நடத்துனாங்களாம். அதில் அந்த 10 பேரும் பங்கேற்றாங்களாம். அந்த 10 பேரும் பங்கேற்றதில் வந்துட்டு முதலாவது கொஞ்சம் ஒருத்தர் போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாராம், ரொம்ப அவருக்கு கால் வலி வந்துருச்சாம். ரொம்ப உடம்பு வந்து என்ன பண்ணாராம், பலவீனம் ஆயிடுச்சாம். அவர் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு கட்டத்தில் யோசிச்சாராம், நம்ம இவ்வளோ பலவீனப்பட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படும்போது, பலவீனன்றது இப்போ கால் வலி கொஞ்ச நேரம் இருக்கும், நம்ம அந்த கிஃப்ட் வாங்குற வரைக்கும் தான் அப்படின்னு அவர் யோசிக்கல. ஆனால் வந்து என்னென்ன யோசிச்சாராம், நம்ம இவ்வளோ பலவீனப்பட்டு போகிறோமே, அந்த கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கணும், பேசாமல் கீழே இறங்கிடலாம், என்ன பண்ணிடலாம், கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த கால் வலி நிமித்தம் என்ன பண்ணிட்டாராம், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி உடனே என்ன பண்ணிட்டாராம், முயற்சி பண்ணலையாம். முயற்சி பண்ணாமல் அந்த இடத்துலையே நிறுத்திட்டாராம். இன்னொருத்தர் என்ன பண்ணாரா, ஏறிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சாம். சோர்வு அசதியில் என்ன பண்ணிட்டாராம், தூங்க ஆரம்பிச்சிட்டாராம். அதே இடத்துல ஒரு ஓரமாக பேசாமல் அந்த கயிறை விட்டுட்டு நம்ம ஓரமாக படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், அந்த மலை ஒரு அடிவாரத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு படுத்து தூங்கிட்டாராம். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், இது மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு என்ன யோசிச்சாராம், என்ன பொக்கிஷம் இருக்கும், இவங்க என்ன பெருசாக கொடுத்துட போகிறாங்க, பெரிய பொருள்லாம் கொடுக்க மாட்டாங்க, இந்த நேரத்துக்கு நம்ம போய் வேறு ஏதாவது வேலை செஞ்சால் கூட எவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ பணம் சம்பாரிச்சிடலாம், இவ்வளோ ஏறுற நேரத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இது டைம் வேஸ்ட்டு தானே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பொருளை சம்பாரிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், நம்ம இந்த நேரத்துக்கு உட்காந்து படித்தோன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வந்துடலாம், அதனால நம்ம என்ன பண்ணலாம், போய் வந்துட்டு நல்லா படிக்க உட்காந்துடலாம் பேசாமல் அப்படி சொல்லிட்டு போய் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாராம். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், இதே மாதிரி இங்கே இவங்க ஏதோ ஏமாத்து வேலை தான் பண்ணுறாங்க, இதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஏமாற்று வேலை பண்ணோன்னா, திருடுறது இது மாதிரி ஏமாற்று வேலை பண்ணோன்னா இதை விட அதிகமான நல்ல லாபம் பண்ணிடலாம், மலை உச்சிக்கு எதுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். இதே போல் என்ன பண்ணாங்களாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசனுக்காக என்ன பண்ணிட்டாங்களாம், வித்ட்ரா பண்ணிட்டாங்களாம். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், ஓரளவுக்கு உயரத்துக்கு போய்கிட்டே இருந்தாராம். என்ன அவரும் வந்துட்டு எல்லாரும் மாதிரி ஒரு இடத்துல நிற்காம கிட்ட வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டாராம். ஆனால் ஒரு அடி டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும் அவர் அந்த கிஃப்டை பெறுறதுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரோ, சோர்ந்து போயிட்டாராம். சே, நம்ம எவ்வளோ நாள் இதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறோம், கிடச்சிரும் மற்றவங்களெல்லாம் மாதிரி இல்லாமல் நம்மளும் கிடச்சிரும் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த கிஃப்ட், மலை உச்சி வந்துடும் பார்க்குறோம், ஆனால் அந்த மலை உச்சி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், அவரும் வந்து சோர்வுற்று அதே இடத்துல நிற்கிறாராம். ஓகேங்களா? ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த கயிறுன்றது நம்மளுடைய வாழ்க்கை, இந்த ஜெப வாழ்க்கை. நம்ம ஜெப வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னா, முதல்ல என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜெப வாழ்க்கையில் ஜெபத்தில் நிலைத்தில்லாமல் முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணார், உடல் சோர்வு, ரொம்ப சோர்வாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, நம்மளுக்கு கூட ஒரு சின்ன ஒரு
ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னோனே நம்ம என்ன பண்ண மாட்டோம், முதலாவது என்ன பண்ண மாட்டோம்னா, ஜெபிக்க தான் மாட்டோம். ஜெபிக்கிறதுல என்ன பண்ணிருவோம்னா, குறை வச்சுருவோம். அதே குறையிலோட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் அந்த ஜெபக்குறைவு வந்துட்டு கொஞ்சம் நாளாக அதிகமா ஜெபக்குறைவு அதிகமாயிடும். அப்புறம் ஜெபிக்கவே மாட்டோம். அப்புறம் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற மாரி பிசாசு நம்மள கொண்டு போயிடுவான். அதனால ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கஷ்டம் பாரம் அனுபவிக்கும்போது, நான் எப்பலாம் ஜெபிச்சேன், எனக்கு அப்பவும் வந்துட்டு இது மாரி கஷ்டம் தான் வந்துச்சு. நம்மளுக்கு பலவீனம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நம்ம குறை சொல்லுவோம். என்னன்னா, நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நம்மளுக்கு ஒரு பலவீனம் ஜெபிக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பலவீனமே வராது. ஆண்டவர் ரொம்ப நல்லா வச்சிருப்பார் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் எல்லாமே வார்த்தை அவருடைய வசனத்துல சொல்லியிருக்கு. உலகத்திலே உபத்திரவம் உண்டு. எல்லா உபத்திரவமும் இருக்கும். ஒருவேளை உடல்ல கூட ஒரு உபத்திரவம் வரலாம். என்னன்னா ஒரு வியாதி வரலாம், ஒரு கால் வலி வரலாம், சுகவீனம் வரலாம், ஏதோ ஒண்ணு வரலாம். ஆனா, அதுக்காக நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து ஜெபிக்காம இருக்கலாமா? அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? இன்னும் அதிகமா தான் நம்மளோட போராடுவான். ஒருவேளை அந்த நேரத்துக்கு ஜெபிக்க முடியலைனாலும், நம்மளால முடிஞ்ச நம்ம வாயின் வார்த்தைகள ஆண்டவர் பார்க்குறாரு. இருதயத்தின் ஆழங்கள பார்க்குறாரு. எந்திரிக்கவே முடியாத சூழ்நிலையில கூட வாயின் வார்த்தையில, "ஆண்டவரே இயேசப்பா எனக்கு சுகத்த தாங்க. எனக்கு சுகத்த தாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா கூட, ஆண்டவரு ஒரு 2 நாள்ல கண்டிப்பா ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். நம்ம மொத்தமாவே ஆமா நம்ம ஜெபிச்சு தான் இப்படி உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு நெனச்சோம்னா, திரும்பி நம்ம எழுந்திருக்கவே முடியாது. இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவருடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில தோற்று போயிட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, பரலோகத்த அவங்க அடைய முடியல. கிட்ட வரைக்கும் வந்து என்ன அவர் வந்துட்டு அந்த அவருடைய பலவீனத்த பார்த்ததுனால, அவரால பரலோகத்துக்கு வர முடியல. இன்னொருத்தர் என்னன்னா தூக்கம். அதிகமான தூக்கம். நம்ம வந்துட்டு இந்த வேலை செய்யறதுனால அதிகமா பலவீனம் வரலாம், சுகவீனம் வரலாம். சரிதான். தூக்கம் அதிகமா வந்துட்டு ஜெப நேரங்கள்ல நம்ம தூங்கி விடுறது, இது மாரி ரொம்ப சோர்வா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, அது மாரி அசதியா இருந்து நம்ம கொஞ்ச நேரம் தூங்குனா கூட, ரெஸ்ட் எடுத்தா கூட என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய ந நம்ம உடம்பாவது நல்லாருக்கும். எதுக்காக நம்ம இந்த கஷ்டப்பட்டு இந்த ஜெப வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு ஜெபிக்கணும்? அது எதுக்காக ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்கணும்? எதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும்? அந்த 1/2 மணி நேரம் தூங்குனா உடம்பு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 1 மணி நேரம் தூங்குனா ரொம்ப உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ஜெபிச்சதுனால என்ன லாபம்? அப்படி சொல்லிட்டு நெனச்சோம்னா, நம்ம ஜெபிக்கலைன்னா, பிசாசானவன் என்ன பண்ணிருவான்? நம்மளுக்கு கட்டாயம் ஒரு கஷ்டத்த கொண்டு வந்துரும். அதுலேருந்து நம்ம திரும்பி மீண்டு வரணும்னா, ஆண்டவர்கிட்ட திரும்பி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மள மீட்டெடுப்பார். ஆனா, அதுல நம்ம படுற கஷ்டமும், பாரமும் ரொம்ப அதிகமா இருக்கும். கண்ணீரும், கவலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு அடி அ க பிசாசானவன் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஐயோ! இவ்ளோ கஷ்டமாயிடுச்சே, இவ்ளோ கடனாயிடுச்சே, இவ்ளோ பிரச்சனையாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜெப வாழ்க்கைய அப்பதான் நம்ம ருசி பார்க்க முடியும். நம்ம ஒரு வேள தூங்காம ஜெபிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு. அவங்களும் என்ன பண்றாங்க, அப்படி தூங்கி தூங்கி இருக்கிறதுனால பரலோகத்த இழந்து போறாங்க. கடைசியா ஒருத்தர் வந்து பொருளாசை நம்ம இந்த ஜெப நேரத்த விட்டுட்டு என்ன பண்ணலாம் பேசாம இது மாரி பொருளாசை நெறைய பொருள் சேர்க்கணும். அப்ப நம்ம நெறைய பிசினஸ் பண்ணணும். நம்ம இன்னும் அதிகமா பொருள் சேர்க்கணும். இன்னும் நெறைய வீடு வாங்கணும். அதனால என்ன பண்றோம் ஜெபிக்கிறது என்னத்துக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவர் தான் நம்மள ஆசீர்வதிச்சுட்டு தானே இருக்காரு. இன்னும் நெறைய பொருள் வாங்கலாம்ன்னு நெனச்சு இந்த உலகத்துல பொருளெல்லாம் சம்பாரிச்சுட்டு வச்சுட்டாங்களே தவிர, ஆனா பரலோகத்துக்கு ஏற வேண்டிய கயிறுல ஒரே ஒரு துளி கூட ஏறவே இல்ல அவரு. ஏறாம என்ன பண்ணிட்டாங்க அந்த ஈவென்ட்ட முடிக்கவே இல்ல. அதனால என்ன ஆச்சுன்னா, அவரால பரலோகத்த அடையவே முடியல. இதே மாரி ஒவ்வொருத்தர் வந்துட்டு என்ன பண்ணாரா, படிக்கணும். நான் நெறைய படிக்கணும். எது செய்யணும்? நான் ரொம்ப புத்திசாலி. அதனால நான் நெறைய படிக்கணும். நான் நெறைய இது செய்யணும்னு சொல்லிட்டு படிப்புன்னு சொல்லிட்டு நெறைய படிச்சு நான் ரொம்ப புத்திசாலியா, நான் ரொம்ப பெரிய இந்த பொருளாசைக்காரர் மாரி தான் ரொம்ப பிசினஸ் மேனா ரொம்ப பெரிய ஆளா வரணும். நான் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கணும். அதனால நான் நெறைய படிக்கிறேன். இதுக்கு எதுக்கு நான் ஜெபிக்கணும்? எனக்கு தான் ஞானமும், அறிவும் அதிகமா இருக்குதே. இதுக்கு எதுக்கு நான் ஜெபிக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு அ விட்டுட்டாராம். ஜெபத்த விட்டுட்டாராம். ஆனா, அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த உலக ஞானம் இந்த உலகத்தோடயே முடிஞ்சிரும். பரலோகத்துக்கு அந்த ஞானம் கூட்டிட்டு போகுமா? கூட்டிட்டு போகல. அவராலயும் பரலோகத்துக்கு போ முடியல. கடைசியா ஒருத்தர் என்ன பண்ணாராம், முயற்சி பண்ணி வரைக்கும் வந்தாராம். தன்னுடைய கஷ்டங்கள தூக்கத்த ஒதுக்கி ஜெபம் பண்ணாராம். வியாதிய ஒதுக்கி ஜெபம் பண்ணாராம். பொருளாசைய ஒதுக்கி ஜெபம் பண்ணாராம். அந்த படிப்ப ஒதுக்கி ஜெபம் பண்ணாராம். இது எல்லாமே ஒதுக்கி ஜெபம் பண்ணியும், நம்ம ஜெபம் பண்ணி என்னத்த தான் வாழ்க்கையில கண்டோம்? நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் அப்படியே தானே இருக்குது. எதுவுமே ஆண்டவர் தீர்க்கலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், கடைசி நேரத்துல ஆண்டவர்
கொண்டு வர நேரத்தில், அதாவது அவர் ஆசீர்வதிக்க போகிற நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாராம், ஜெபத்தை விட்டு விலகிட்டாராம். அதாவது பிசாசுக்கு அடிமையாயிட்டாராம். நம்ம இருந்து நல்லா ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுது. நான் இது எதற்காக சொல்கிறேன்னா, பெரியமானவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அதே போல் ஆண்டவர் நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு ஜெப வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ஜெபிப்போம். அபிஷேகம் பெற்றதுலையும் அந்நிய பாஷை பேசுறதுலையும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருப்போம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நாளாக நாளாக நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே உடஞ்சி போயிடுறோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே உடஞ்சி போயிடுறோம். நம்மளுக்கு ஒரு கடன் வந்தோடனே உடனே உடஞ்சி போயிடுறோம். இல்லையா, கொஞ்சம் அந்த நாள் அந்த கஷ்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உடனே உடஞ்சி போயிடும். யோபை பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான். 10 பிள்ளைகளையும் இழந்த போதிலும் அவன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான். இன்னொரு ஒரு வேதத்தில் இன்னொருத்தரை பற்றி பார்த்தோன்னா லாசரு, ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்னு போட்டிருப்போம். லாசரு வந்து அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலேருந்து துணிக்கே அவனுடைய மிச்சம் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை மட்டும் எதிர்பார்த்து அவனுடைய வயிற்று பசி ஆற்றிட்டு இருந்தான். அவன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த பிச்சைக்காரனாக அவனுடைய வயிற்று பசி ஆற்றுறதுக்கு அந்த எஜமானுடைய துணிக்கையை மாத்திரம் அந்த அவன் சாப்பாட்டிலேருந்து விழுற மிச்ச மீதியை மட்டுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆண்டவர் ஒருவேளை அவனை ஆசீர்வதிச்சிருக்கலாமே, இல்லை, அவனுக்காக குறிக்கப்பட்ட ஓட்டம் வந்து அந்த அந்த ஒரு குறைவான ஓட்டம் தான். இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணான்னா, அதில் ஆண்டவரை உண்மையாக உறுதியாக பற்றி கொண்டிருந்தான். ஏன்னா ஒரு நாள் அவன் பரலோகத்தில் ஆபிரகாமோட மடியில் உட்காந்தான். பூலோகத்தில் வாழ்நாள் முழுக்க அவன் வந்து அவனுடைய எஜமானுடைய கையின் கீழே வேலை செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவனுடைய சாப்பாட்டு அதாவது அவங்க எஜமான் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரலோகத்தில் என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆபிரகாமின் மடியில் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. உட்கார்ற அளவுக்கு அவனுக்கு நல்ல ஒரு ஈவை கொடுத்துருக்காரு. ஒருவேளை இந்த உலகத்தில் கஷ்டம் பாரம் நம்மளுக்கு வந்திருக்கலாம். அது ஒரு வேளை கண்டினியூஸாக கூட இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் என்ன வச்சுருக்கார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தம் வச்சுருப்பார். நம்ம மற்றவங்கள பார்த்து இவங்களெல்லாம் ஒரு 2 நாளைக்கு கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் 3ஆவது நாளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நம்பி நம்ம ஏமாறக்கூடாது. ஐஸ்வர்யவான் வந்து கடைசி வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவன் ஐஸ்வர்யவானாக தான் இருந்தான், ஐஸ்வர்யவானாகவே மரித்தான். ஆனால் நரகத்துக்கு தான் போனான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நரகம் எப்படி வேதனை உள்ளது. நம்மளுக்கு ஒரு சின்ன கையில் அடிபட்டு ஒரு தீயில ஒரு அடிபட்டுருச்சுன்னா அந்த வேதனை எரிச்சலும், நம்ம ஒரு விரலில் ஒரு தீக்காயம் பட்டுருச்சுன்னா அந்த வேதனை எரிச்சலும் நம்மளுக்குனால தாங்க முடியுதா? அப்போ உடல் முழுவதும் அவியாத அக்கினின்னா அது எவ்வளவு பெரிய அக்கினி. அந்த அக்கினிலையும் அந்த புழு படுக்கையில் நம்மளால் இருக்க முடியுமா? அந்த நரகம் எவ்வளோ கொடிதான ஒன்று. அதுலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக இந்த பூலோகத்தில் வந்தார். அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கார். அந்த பிசாசுடைய கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கார். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமே தவிர, எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஏன் இப்படி பாரம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்க நம்ம அளவு கூட பாத்திரவான்கள் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணனா, ஒவ்வொரு நாளும் நம்ம எஜமானுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு முதலாவது நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இந்த கஷ்டம் நீங்கள் வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தா கூட சரி, நீங்கள் அந்த உத்தமத்தில் உறுதியாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் உண்மையாக இருந்தீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கோட பொக்கிஷம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே மிஞ்சி மிஞ்சி சேர்த்தோன்னா எவ்வளோ வாழ்நாளில் சம்பாரித்து சேர்த்தாலும் சரி, எவ்வளோ சேர்க்க முடியும், எவ்வளோ நகையை சேர்க்க முடியும், எவ்வளோ பணத்தை சேர்க்க முடியும். ஆனால் நமக்கு ஆண்டவர் வச்சுருக்க பொக்கிஷம் எவ்வளோன்னா, எத்தனை வைரங்கள், எத்தனை வைரூரியங்கள், எவ்வளவு தங்கங்கள், அதில் நம்மளுக்கு ஒரு வீடை ஆயத்தமாக வச்சுருக்கார். பொன்னும் வெள்ளியும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அப்போ அவர் எவ்வளோ செல்வந்தர், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஈவோ வச்சுட்டு காத்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம இங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் வாழ போகிற ஆயுசு நாட்கள் வந்து வெறும் 80 வருஷம். பலத்தின் மிகுதினால 80 வருஷம், அதுக்கு மேலே ஒரு சிலர் தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு 80 வருஷம் தான். இந்த 80 வருஷ வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழணும்னு நினச்சி யுகமாக ஆண்டவர் கூட கணக்கே இல்லாமல் வாழ போகிற பரலோகத்தை நம்ம மிஸ் பண்ணலாமா? வெறும் நம்ம இந்த 80 வருஷம் மட்டும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா கூட சரி, ஆனால் யுகமாக ஆண்டவரோட வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மளுக்கு நிரந்தரமானது. இப்போவே நீங்களே தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. இந்த வெறும் இந்த ஒரு 80 வருஷ
வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா, பொன்னும் பொருளும் தேடி இந்த உலகத்துக்காக அலைஞ்சு திரிங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஆண்டவர் உங்கள அமைதியா விட்டுருவாரு. நீங்க வரணும்னு நெனச்சீங்கனாலும், நீங்க உங்களுக்கு வரணும்னு நெனச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வாங்க. இல்லையா, நீங்க உங்க இஷ்டப்படி இருங்க அப்டி சொல்லிட்டு ஆண்டவர் சில நேரம் அமைதியா இருந்துருவாரு. அதே நீங்க எனக்கு ஆண்டவர் தான் வேணும். எனக்கு பரலோக ராஜ்யத்துல தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல வேதம் வாசிப்பையும், ஜெபத்தையும் நிறுத்தி விடாதீங்க. உங்களால முடியிற நேரத்துலலாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிங்க. ஏன்னா, மற்றவர் நம்ம பெற்ற சந்தோஷத்த அநேகரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் எது? இந்த உலகத்துல இருக்க செல்வமா? இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்த மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நெனச்சோன்னா, மற்றவர்களுக்காக உங்களால முடிஞ்ச நேரத்தில உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த நேரத்தில உண்மையா ஆண்டவருக்கு மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே அவர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படி சொல்லிட்டு ஜெபிங்க. ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டாலும், அதோடைய நன்மை நீங்க ஜெபித்ததோட நன்மை அது உங்கள் தலைமையில சேரும். உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும். இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் அநேகர் ரட்சித்து அழைச்சிருக்காரு. ஆனா ஒரு சில பாதையில நம்ம இடறலாகி விழுந்து போயிடுறோம். கடைசி வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். சரிதானே? அப்போ நீங்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்துல சேர்ந்து இதுவரை நம்ம பண்ண ஒரு வேளைக்கு ஆண்டவரை விட்டு விலகி இருந்தனா அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிற வாழ்க்கையை வாழணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.